வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசம்பர் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதமர் நரேந்திர மோடி. காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நமோ படித்துறையில் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியின் யோசனையின் பேரில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையே ஆன்மீக உறவை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் உரையாடலை மொழிபெயர்ப்பதற்காக பாசினி என்னும் இந்திய மொழி ஏஐ கருவியானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராணி அப்பக்காவின் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிர்மலா சீதாராமன். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராணி அப்பக்காவின் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. இந்த ராணி அப்பக்கா இவங்க 16ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தின் உள்ளல் பகுதியை ஆட்சி செய்தவர் ஆவார். இவர் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிர்த்து போரிட்டவர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சூரத். குஜராத் மாநிலம் சூரத்தில் கட்டப்பட்டுள்ள வைர வர்த்தக மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. இந்த வர்த்தக மையமானது பார்த்தீங்கன்னா 67 லட்சம் சதுர அடிக்கு மேற்பட்ட பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதில் 15 தளங்களும் 9 உயர் கட்டடங்களும் உள்ளடக்கியது. இது உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி புதிய சாதனை படைத்த இந்தியாவின் ஏவுகணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகாஷ். வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணையானது புதிய சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் முறையாக இத்திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு என்ற பெருமையை இந்தியாவானது பெற்றுள்ளது. இந்த ஏவுகணையானது பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சோதனையானது டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற்ற அஸ்தர சக்தி இராணுவ பயிற்சியின் போது சோதனை செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா. உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகமானது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் ஜின்பிங் மலையில் 2400 மீட்டர் ஆழத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிக ஆழத்தில் அமைந்த மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கரும்பொருளை ஆய்வு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான குவைத் மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குவைத்தின் மன்னரான ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா அவர் உடல்நலக்குறைவினால காலமாயிருக்காங்க. இவர் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். மேலும் தூதரக உறவுகளை மேம்படுத்துவதிலும் நாடுகளுடன் அமைதியை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்காரு. இவர் காலமானதை தொடர்ந்து அந்த நாட்டின் புதிய மன்னராக ஷேக் மேஷல் அல் அகமது அல் ஜாபர் அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் உலகின் மிக வயதான பட்டத்திலவரசராக இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ காலமானாங்கல்ல ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா அவருடைய சகோதரர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 65%. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கையானது
1.13 கோடியாக, அதாவது சுமார் 65% அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. இது 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கையானது 1.06 கோடியாக இருந்தது. இது தற்போது 5 ஆண்டுகள் கழித்து 1.13 கோடியாக அதிகரித்துள்ளது. ஜிஎஸ்டி ஆனது பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி மத்திய அரசானது அமல்படுத்தியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சன் தேவி. இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக காஞ்சன் தேவி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடிசா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சதீஷ்குமார். ஒடிசா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியானது ஒடிசாவின் கட்டக் நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சதீஷ்குமார் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணையானது சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜய் திவாஸ் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 16. டிசம்பர் 16 விஜய் திவாஸ் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போரில் இந்தியாவானது வெற்றி பெற்றது. இதனையொட்டி ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த போரின் மூலமாக பாகிஸ்தானில் இருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானானது பிரிந்து வங்கதேசமானது உருவாகியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக அரபு மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 உலக அரபு மொழி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரபிக், தி லாங்குவேஜ் ஆஃப் பொயட்ரி அண்ட் ஆர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் டுடே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.